நீங்க வந்து ராசி பலன நம்புற ஆளா இருந்தாலும் சரி, நம்பாத ஆளா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு YouTube ஃபீட்ல வந்து உங்களுடைய ராசிக்கான ராசி பலன் ஒரு தடவையாவது இந்த வீடியோ உங்க கண்ல பட்டிருக்கும். ஸோ 2026 உடைய ராசி பலன பத்தி எல்லாருமே வந்து பரவலா பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல, நம்ம வந்து ஒரு புக் டியூப் சேனல் அப்படிங்கிறதுனால, புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். புத்தாண்டு ராசி பலன வந்து ஸ்லைட்டா ட்வீக் பண்ணி புத்தாண்டு ராசி பலன். ஸோ இதுல வந்து 12 ராசிகளுக்கான புத்தகங்கள வந்து நான் இந்த வீடியோ நொடிகளுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அத வந்து நீங்க இன்னைக்கு படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். அடுத்த வருஷம் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். இதுல வந்து த்ரில்லர்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், கவிதை தொகுப்புகள், இலவச புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்சிவான ஒரு கலெக்ஷன நான் வந்து குடுத்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்க ராசி என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ட ஸ்வைப் பண்ணீங்கன்னா வந்து ஹைப் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க எனக்கு ஹைப்பும் குடுக்கலாம். நீங்க Instagramல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100 அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து நான் மதுரை கலைஞர் லைப்ரரியில தான் எடுத்திருந்தேன். 100 தமிழ் சிறுகதைகள இந்த புக்ல வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. இந்த சிறுகதை தொகுப்புல வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான காதல் சிறுகதைகள்லாம் இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்துல இப்ப வந்து 2025 யோசிச்சு பாருங்க. 1905லயே வந்து காதல் கதைகள்லாம் எழுதியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு காலகட்டத்துல அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி பெர்சீவ் பண்ணியிருப்பாங்க? அந்த மாரி விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகக்கூடிய இப்ப வந்து அதாவது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற ஆளா இருந்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு சில சிறுகதைகள். லைக் அந்த அலுவலகத்துல வந்து என்னென்ன நடக்குது? அது வந்து சரி அலுவலகத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்ம வெளிய ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். பட் டீப் டவுன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம நமக்குன்னு தனியா பேசிப்போம் இல்லைங்களா? யோசிப்போம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப என்ன மாரிலாம் யோசிப்போம்? அந்த மாதிரியான சிறுகதைகளும் வந்து அந்த தொகுப்புல இருக்கு. ஸோ சமகாலத்துக்கு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகக்கூடிய சிறுகதைகள் தான் அது எல்லாமே. தமிழ் சிறுகதைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய நெறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப ஒரு ஆத்தருக்கு வந்து ஒரு கதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து, சில பேரோட ரைட்டிங் ஸ்டைல் நமக்கு புடி கிடைச்சிடும். ஸோ நம்ம அப்படி ஒரு கதை படிக்க ஆரம்பிச்சு, அதுலருந்து அந்த ரைட்டரோட பல புத்தகங்கள தேடி படிச்ச ஆளுங்கலாம் நெறைய இருக்காங்க. ஸோ நீங்க தமிழ் இலக்கியத்துக்குள்ள வந்து நான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த புத்தகத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது வந்து ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து "அலெக்சா நீ என்னை காதலிக்கிறாயா?" அப்படின்னு மனுஷ்யபுத்திரன் சார் அவர்கள் எழுதின புத்தகம். இதுல நூடுல்ஸ் பத்தின ஒரு கவிதை இருக்குங்க. ரொம்ப மனசுக்கு நெருக்கமா ஃபீல் ஆகும். யாருமே எனக்காக இல்ல. இல்ல 2 மினிட்ஸ்ல வந்து எனக்காக நூடுல்ஸ் இருக்கு. நான் வந்து எனக்கு சமைக்க முடியல. இல்ல நூடுல்ஸ் இருக்கு. எனக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. என்னைய சுத்தி இருக்கிற அந்த உலகமே வந்து எனக்கு பரிச்சயமே இல்லாத மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் இருக்கு. அந்த நூடுல்ஸ் உடைய ருசி வந்து உங்கள அந்த பரிச்சயமான உலகத்துக்கு எடுத்துட்டு போகும். அது என்னைக்குமே மாறாது. நான் அதாவது சாரே சொல்லியிருப்பாரு. நான் வந்து இத்தன நாள் வந்து நெடுகிலும் வந்து 3 வேளையும் மேகி தான் சாப்பிட்டேன். என்னைய சுத்தி அது மாறி இருக்கு, இது மாறி இருக்கு. ஆனா அந்த மேகியோட டேஸ்ட் மட்டும் மாறவே இல்ல. இன்னும் சில காதல் கவிதைகள்லாம் இதுல வந்து இருக்கு. அதாவது இப்ப வந்து நீ வந்து உன்னுடைய ஞாபகார்த்தமா ஏதாவது ஒரு பொருள என்ட்ட குடுத்துட்டு போயேன். எப்பயுமே நீ என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். அப்படி ஆரம்பிச்சு நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்கள். அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோக்கு இப்ப போஸ் குடுக்குறோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு 10, 15 போசஸ் வச்சிருந்திருப்போம் எல்லாருமே. இந்த காலேஜ் காலகட்டத்தில வந்து பவுட்டிங்கு, ஃபிங்கர் காட்டுறது நெறைய வச்சிருந்திருப்போம். இப்ப ஏன் நம்ம செல்ஃபி எல்லாம் எடுக்கிறப்ப அத்தன 15 முகபாவங்கள வந்து காட்டுறோமா? காட்டுறதில்ல. ஏன் நம்ம நாளுக்கு நாள் வந்து நம்ம கல்லாயிட்டே வர்றோமா? அப்படிங்கிற மாரி விஷயங்களெல்லாம் சார் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. தமிழ் கவிதைகள் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க ஒரு பிகினர் அப்படின்னா, மனுஷ் சாருடைய புத்தகங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ரெக்கமெண்டேஷன். 3வது வந்து மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம், நாமூத்துக்குமார் சார் அவர்களுடைய கண் பேசும் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஐ ரிமெம்பர் வெல் நான் வந்து முன்னாடி நாமத்துக்குமார் சாரோட ஒரு புத்தகத்த பத்தி தனியா நான் வீடியோ போட்டிருந்தேன். அணிலாடு மூன்றிலா எனக்கு பேரு கரெக்ட்டா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் அந்த வீடியோ கமெண்ட்ல கீழ வந்து என்னைய ஒருத்தர் வந்து மூடர் கூட வந்து திட்டியிருந்தாரு. எனக்கு ஆக்சுவலி அந்த கமெண்ட்ட பார்த்தோனே சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு நாமத்துக்குமார் சாருக்கு கூட ஹேட்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு கமெண்ட் அதான். பிகாஸ் பரவலா வந்து சாருடைய கவிதைகளாகட்டும், சாருடைய வரிகள் நம்ம ஒரு நாள் வந்து நமக்கு முடியவே முடியாது. சாருடைய பாடல்கள கேட்கலாம். எப்படியாச்சும் கேட்டுருவோம். டிவிலயோ, ஹெட்ஃபோன்லயோ ஏதாச்சும் கேட்டுருவோம். பட் சாருக்கு வந்து இப்படியெல்லாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு கமெண்ட் அது. கற்பேசும் வார்த்தைகள் அப்படிங்கிற புத்தகம் வந்து சார் தமிழ் சினிமால பாடல்கள் எழுதியிருப்பாரு இல்லைங்களா? அந்த பாடல்கள் உருவான கதை. உதாரணமா வந்து காதல் படத்துல வர்ற "உனக்கென இருப்பேன்" பாட்டுல வந்து 2 காதலர்கள் பயணமா போய்க்கிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன தோணுது? அவங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அதாவது மின்சார கம்பி மேலலாம் மைனா கூடு கட்டும். நான் வந்து உனக்கு நான் இருக்கேன். அதாவது எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம கடந்தரலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத சொல்ற மாதிரியான ஒரு பாடல் அது. இது மட்டும் இல்லாம "செவிஞ்ச ரெயின்போ காலனில" வர்ற பாடல்கள், "நினைத்து நினைத்து பார்த்தால்" பாட்டு, எல்லா பாடல்களும் வந்து எப்படி உருவாயிருக்குன்றத எழுதியிருப்பாரு. லைக் ரொம்ப கேஷுவலா ஒரு சார் எழுதியிருப்பாப்ல. இது வந்து என் ஃப்ரெண்ட்ல இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்து எழுதினேன். இது வந்து நான் சும்மா பஸ்ல போயிட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்ப நான் எழுதினேன். பட் அந்த பாடல்கள்லாம் வந்து காலத்த தாண்டி நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள்.
நாளைக்கு வந்து லைக் நாமத்துக்குமார் சார் அப்படிங்கிற ஒரு பேரே தெரியாத ஒரு ஜெனரேஷன் வந்தாலும் சாருடைய பாடல்கள் அவங்க காதுலயே முழிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அப்படி சொல்ற மாதிரியான ஒரு புத்தகம் தான் அது. இந்த புத்தகம் வந்து நீங்க புக் ஃபேர்ஸ்லலாம் வந்து தாராளமா பார்ப்பீங்க. ஸோ அதை டெஃபினட்டாவே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்து கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது வந்து ஒரு பேய் புத்தகம். மனிதனும் மர்மங்களும் அப்படின்னு மதன் சார் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த வருஷம் நான் வாசிச்ச புத்தகங்கள்லயே வந்து எதிர்பார்க்காம நமக்கு சில புத்தகங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான். அது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம லைக் பிளாங்கா ஓப்பன் பண்ணுவோம். பட் அது சூப்பரா அமைஞ்சிரும். இந்த புத்தகத்துல வந்து நிஜ பேய் கதைகள் எல்லாத்தையுமே சார் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு. உலக நெடுகிலுமே இருக்கிற பேய் கதைகள். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பேயி, லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற பேயி, ஃபாலோ பண்ற பேயி, நிழல் இல்லாத பேயி, பேய்ல ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம அரண்மனை சீரிஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தட் இஸ் ஒன்லி கிளாமர் பேய். பட் அதை தாண்டி நிறைய பேய்கள் இருக்கு. எல்லா பேய்களும் வந்து அது என்ன யோசிக்குது? இந்த பேய் ஏன் ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுது? ஏன்னா எல்லா பேய்களுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணி மனுஷங்கள வந்து கொல்லுமா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஹெல்ப்ஃபுல்லான பேய்கள்லாம் இருக்கும். ஒருத்தவங்க வீட்ல இருக்கிற பேய் வந்து அவங்க வீட்ல காலைல இறைச்சி போட்டு போனாங்கன்னா, ஈவினிங் வரங்களாட்டி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கும். இப்ப ஷாக் அடிக்க போகுது அவருக்கு அப்படின்னா காப்பாத்தும். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ பேய்கள் வந்து நமக்கு நெருக்கமா பேய்கள உணர வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் டெஃபினட்டாவே. நீங்க வந்து பேய்கள நம்புறீங்களா? நம்பலையா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புத்தகத்த பத்தி நான் தனியாவும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். இதுல வந்து என்னென்ன புத்தகங்கள் சொல்லிச்சனோ அத பத்தி ஒருவேளை நம்ம சேனல்ல நான் முன்னாடியே பேசியிருந்தேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து குடுத்துறேன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது வந்து தமிழ் விஞ்ஞான சிறுகதைகள். சுஜாதா சார் எழுதின ஒரு புத்தகம் தான் இது. தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, நிச்சயமா இருக்குங்க. நெறையவே இருக்கு. விஞ்ஞான சிறுகதைகள் அப்படின்னு பாக்குறப்ப, இதுல வந்து இப்போ நம்ம இந்த காலத்துல சொல்றோம் இல்லைங்களா, தமிழ் வந்து அழிஞ்சுகிட்டே வருதுங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல தமிழ் அப்படிங்கிற ஒரு பாஷையே வந்து கம்ப்ளீட்டா மாறி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ வந்து அந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாலாம் வந்துருச்சு. ஒரு காலகட்டத்துல வந்து குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது அபூர்வமாயிட்டா என்ன நடக்கும்? இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயங்கள் எல்லாம் சார் வந்து இந்த புத்தகத்துல புகுத்தி விளையாடி இருப்பாரு. விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப, அது லிட்ரலி நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் விஞ்ஞானம் அப்படிங்கிறது. ஆனா, இந்த புத்தகம் வந்து அந்த ஒரு காலகட்டத்துல எழுத ஒரு 30, 35 வருஷம் தாராளமா ஆயிருக்கும். ஆனா, அந்த காலகட்டத்திலேயே இந்த காலகட்டத்துல கூட ரிசர்ச்ல இருக்க விஷயங்கள பத்தி சார் வந்து எழுதியிருப்பாரு. அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் தாண்டின ஒரு வார்த்தை தான் அது. நமக்கு விஞ்ஞானம் வளர வந்து அந்த மனிதனோட அறிவு என்ன ஆகுது? மனிதனும் சேர்ந்தே வளர்றானா விஞ்ஞானத்துக்கூட? ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு வாதம் வைப்பாங்க இல்லைங்களா? நீங்க எல்லாத்துக்குமே வந்து ChatGPTய கேட்கறீங்க. ஸோ உங்களுக்கு எழுதவே மறந்து போச்சா? உங்களுக்கு யோசிக்கவே மறந்து போச்சா? எல்லாத்துக்கும் நொட்டுன்னு அதையே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு வாதம் வேற நெறைய பேர் ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. அந்த மாரி விஷயங்கள பத்தியும் இந்த புத்தகத்துல பேசியிருப்பாங்க. ஸோ மனிதர்கள் வந்து எப்படி சயின்ஸோட கனெக்ட் ஆகுறாங்க, அவங்களும் சயின்ஸும் எப்படியெல்லாம் வளர்றாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் வந்து இது. 6வது வந்து கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து பரமசிவன் சார் எழுதின அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகம். பரமசிவன் சார பத்தி வந்து கமல் சார் பிக் பாஸ்ல சொன்னதுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட ஆளுங்கள்ல நானும் ஒரு ஆளு. சார் வந்து இறந்ததுக்கு அப்புறமா சாருடைய புத்தகங்கள்லாம் இவ்வளவு வித்து தீருது. இத வந்து எந்த கேட்டகரியில வைக்கிறதுன்னே தெரியல. சார் தமிழ்ல வந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ரிசர்ச்சர். தமிழ்நாட்ட பத்தி, தமிழ்ல இருக்கிற மதங்கள், அந்த காலகட்டத்துல தமிழ்ல வந்து பின்பற்றப்பட்ட சடங்குகள் எல்லாத்தையும் பத்தி அலசி எடுத்திருப்பாரு. அறியப்படாத தமிழகம் புத்தகத்த பத்தியும் நான் நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். சின்ன புத்தகம் தான் அது. புக் ஃபேர்ஸ்லலாம் நீங்க வாங்குனீங்கன்னா கூட ரூ. 62 என்னமோ அவ்வளவுதான். ₹75 ஒரிஜினல் பிரைஸ். இந்த டிஸ்கவுண்ட் போக ரூ. 62. நீங்க வந்து நம்ம இப்போ வந்து இந்த காலத்துல ஒரு சில விஷயங்கள் இப்ப சாப்பாடு எடுத்துப்போமே நம்ம சோறு வைக்கிறோம். சோறுல வந்து சில பேர் வீடுகள்ல உப்பு போட்டு வைப்பாங்க. சில பேர் வீடுகள்ல உப்பு போடாம வைப்பாங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி காலத்துல எப்படி வந்தது? இப்ப பள்ளி அப்படிங்கிறது வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் வந்து ஸ்கூலு. பட் பள்ளியறை அப்படிங்கிறது தூங்க போற இடம் தானே. அந்த பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன சம்மந்தம்? முன்னாடி காலகட்டத்துல வந்து சமண மதத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த பள்ளியறை அதாவது இந்த மாரி கற்கள் கொண்ட படுக்கைகள்ல உட்கார்ந்து கல்வி தானம் பண்ணியிருக்காங்க. சோ அங்க உட்கார்ந்து படிச்ச மாணாக்கர்கள் கிட்ட இருந்து தான் இந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டை பத்தி நமக்கு தெரியாம இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி சார் வந்து அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் எழுதின பதின் அப்படிங்கிற புத்தகம். உங்க சின்ன வயசுக்கு உங்களை கூட்டிட்டு போகணுமா அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சு இருந்திருப்போம். இங்க இருந்து சூரியனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும், இங்க இருந்து நிலாவுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும், நம்ம வந்து இந்த தூரத்தை நம்ம வந்து அளக்க போறோம். இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு சைல்டிஷான தாட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நிச்சயமா நம்ம பண்ண முடியாது. பட் நமக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிச்சிருப்போம்ல, நம்மள மாதிரியே ஒரு மனுஷர் யோசிச்சிருக்காரா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா சார் வந்து யோசிச்சிருக்காரு.
சார் வந்து அவர் ஃப்ரெண்டோட அவருக்கு இருந்த அந்த பாலிய பருவ நினைவுகள் முழுக்க இந்த புத்தகத்துல வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு. நெறைய இடங்கள்ல வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டோட நம்ம போய் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சாப்பாட சாப்ட்டுருப்போம். அடுத்து அத விட நம்ம விலை ஜாஸ்தியான சாப்பாடு சாப்ட்டுருக்கலாம். அத விட வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கலாம். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கலாம். ஆனா லைஃப்ல அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த ஃப்ரெண்டோட உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த விஷயம் வந்து நம்ம மனசுல கடைசி வரைக்கும் நிக்கும் இல்லைங்களா? இது வந்து ஒரு காஃபி ஷாப் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண டீ கடையில நின்னு ஃப்ரெண்டும் நம்மளும் ஒரு ஒரு ரூ. 5 டீ வாங்கி குடிச்சு ஏதோ பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, பல வருஷங்கள் கழிச்சும் அந்த கான்வர்சேஷன நம்மளால நெனச்சு பார்க்க முடியும். ஏன்னா, அது வந்து அந்த இடத்தையோ, பொருளையோ வச்சு கிடையாது. அது அந்த மனிதர் கூட நமக்கு இருக்கிற அந்த கனெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்துல வந்து சார் நல்லா சொல்லியிருப்பாரு. அடுத்து நான் சொல்லப் போறது வந்து விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான புத்தகம் வந்து நாரபுநாதன் சார் எழுதின வேணுவன மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம். சார் வந்து இந்த வருஷம் தான் இறந்து போனாரு. வேணுவன மனிதர்களும் வந்து கிட்டத்தட்ட அந்த பதில் மாரியே தான். ஆனா வேணுவன மனிதர்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேணுவன மனிதர்கள் புத்தகம் நெடுகிலுமே வந்து வாழ்க்கையில நாரபுநாதன் சார் சந்திச்ச மனிதர்கள பத்தி தான் எழுதியிருப்பாரு. நம்ம ஒருத்தவங்க கூட ஒரு பாண்ட் உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து சில பேருக்கு அந்த பாண்ட் உருவாகுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். சில பேருக்கு சில நாட்கள் ஆகும். ஆனா நம்ம லைஃப்ல வந்து சில பேர் கூட நமக்கு ஒரு பாண்ட் கூட உருவாயிருக்காது. நம்ம அவங்கள பார்த்திருப்போம். அவங்க கிட்ட ஒரு பாயிண்ட்ல பேசியிருப்போம். அவ்வளவுதான். ஆனா அந்த மனிதர்கள் நமக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு நினைவுல இருப்பாங்க. ஏன்னா அந்த மனிதர்கள் அந்த மாரி சில விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள. அப்படி புத்தகம் நெடுகிலுமே அவர் சந்திச்ச அருமையான மனிதர்கள பத்தி தான் எழுதியிருப்பாரு. எதையுமே எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ற ஒரு லேடி, பேங்க்குக்கு வந்து பணம் கட்ட வர்ற ஒரு வயசான ஒரு அம்மா. இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன மனிதர்கள் தான். எளிய மனிதர்கள் தான். அந்த எளிய மனிதர்களோட வாழ்வியல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லப் போறது வந்து ஒரு கவிதை புத்தகம். கந்தர்வன் சார் அவர்களுடைய கவிதைகள தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இது வந்து ஒரு இலவச தமிழ் புத்தகம். நம்ம சேனல்ல வந்து இலவசமா தமிழ் புத்தகங்கள் கிடைக்கிற வெப்சைட்ஸ் என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படிலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கந்தர்வன் சாரோட கவிதைகள் வந்து வாழ்க்கையில சொசைட்டில ஒரு டிஃபரன்சஸ் இருக்கும் இல்லைங்களா? இவங்க வந்து மேல்தட்டு மக்கள், இவங்க வந்து கீழ்த்தட்டு மக்கள். அந்த ஒரு டிஃபரன்சஸ அவருடைய கவிதைகள்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. ஒரே வயித்துக்குள்ள பழைய சோறு, பாதாம் கீரை 2 விஷயங்களும் போனதா சரித்திரமே கிடையாது. அதாவது விளிம்பு நிலை மக்களோட அந்த வாழ்வியல வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு எகென்ஸ்டா கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. என் புருஷன் வந்து இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காரு அப்படின்ட்டு. என்ன ப்ரூஃப் வேணும்? எங்களுக்கு ப்ரூஃப் இருந்தா தான் அப்ப நாங்க வந்து இதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அனுப்பிடுறாங்க. கணவர் வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்ப முதல் மனைவி வந்து போறாங்க. இந்த பார்த்தீங்களா ப்ரூஃப் உங்களுக்கு அப்படின்ட்டு. சோ கணவர வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. 2 மனைவிகளுமே வந்து வெளிய காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி கவிதை முடியும். நமக்கு வந்து இந்த ஹார்ட் ஹிட்டிங் கவிதைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கு இப்போ சில விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா, அத வந்து அழுத்தமா சொல்றப்ப நமக்கு ஒரு வலி வரும்ல. அந்த மாதிரி வலியெல்லாம் கந்தர்வன் சாரோட கவிதைகள்ல வந்து நம்மளால உணர முடியும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து "மயிர் தான் பிரச்சனையா" அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்த எழுதினவர் வந்து பெருமாள் முருகன் சார். டீச்சர்ஸுக்கும், ஸ்டூடண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து பேசுற ஒரு புத்தகம் தாங்க இது. இந்த காலத்துல வந்து ரெஸ்பெக்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்கள மதிக்க மாட்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சோ நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கலைங்க அப்படிங்கிறதுக்காக சார் வந்து இப்ப உங்களுக்கு மயிரு தான் பிரச்சனையா? ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ப்ராப்பரா தல வந்து இப்ப பொண்ணுங்களா இருந்தா நமக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கூல் காலத்துல வந்து நல்லா எண்ணெய் வச்சு இப்படி படிய படிய வாரி இப்படி டாப்ல போட்டு விடுவாங்க. அதனாலே கூட நெறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பாங்கஸ்லாம் வந்துச்சுன்னா இழுத்து கட்டி கட்டி அதே மாரியே வந்து பசங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒட்ட வெட்டணும் முடிய. சோ அவங்க வந்து கொஞ்சம் மாறி வேற ஒரு ஸ்டைல்ல வச்சுட்டாங்கனாலோ, லைக் பொண்ணுங்க வந்து சும்மா போனி போடுற மாரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டாலோ, பசங்க வந்து லைட்டா ஒரு மாரி வேற மாரி கட் பண்ணிக்கிட்டாலோ, அத போய் பெரிய விஷயமா பேசுறீங்களே! அப்ப வந்து மாணவர்கள் பேசுற பல்வேறு சிக்கல்கள நீங்க எப்படி பேச போறீங்க? அவங்க பாட்டுக்கு முடிய எப்படியோ வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருப்பார். எங்க டீச்சர்ஸ் தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்புச்சு. ஆமாங்க, இன்னைக்கு வந்து முடிய எப்படி வேணாலும் வச்சுக்கன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு வந்து ஏன் படிக்கிற? சும்மா இருன்னு சொல்லுவீங்க. அடுத்த நாள் வந்து இதுதான் வாலிப வயசு, ஜாலியா விளையாடு அப்படின்னு சொல்லுவீங்க. இதுல ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த புத்தகத்துல எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. சற்றே கான்ட்ரோவர்ஷியலான புத்தகம் தான். ஏன்னா வந்து டீச்சர்ஸ் சார் கிட்ட கேள்வி எழுப்ப, சார் அதுக்கு பதில் வினையாற்ற, டீச்சர்ஸ் அதுக்கு மறுவினையாற்ற அப்படியே ஒரே கலகலப்பா இருக்கும் புத்தகம். சொன்னீங்க அது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு தான் ஆக்சுவலி. அது மேகசின்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த கட்டுரைகள தான் தொகுத்து புத்தகமா போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து சாண்டில்யன் அவர்கள் எழுதின யவனராணி அப்படிங்கிற புத்தகம். அண்ட் இந்த புத்தகம் நான் இந்த வருஷம் ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு புத்தகம் தான் இது. ஏன்னா யவனராணி என்னால ஒரு கட்டத்துக்கு மேல படிக்க முடியல. எனக்கு ரொம்ப இழுத்துட்டே போற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் யவனராணி எனக்கே கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நமக்கு செட் ஆகல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணாம இருக்க முடியாது இல்லைங்களா? சாண்டில்யன் சாரோட ஒர்க்ஸ் பிடிக்கும்னா நீங்க யவனராணி டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொண்ணு இந்த நாட்ட ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த நாட்டுல வந்து அதுக்கு தகுதியான ஆளுங்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க.
அந்த சிம்மாசனம் யாருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் ஊடால நடக்குது, அதுல வந்து இந்த துறவிகள்லாம் வேற வருவாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இந்த அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த நாவல்ல எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும். பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. இவன் ஒரு பிளான் போட்டா, அவன் 2 பிளான் போடுவான். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சாண்டில்யன் சாருடைய புத்தகங்கள்ல வந்து போர் வியூகங்கள் எல்லாமே வந்து அருமையா வச்சிருப்பாப்ல சார். ஆனா அந்த கான் சைட்ல பார்க்குறப்போ வந்து ஹீரோயின்ஸ் உடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பயங்கர விரிவா இருக்கும். அந்த ஒரு ஹீரோயினுடைய வந்து இடுப்ப பத்தி வந்து லிட்டரலி 2 1/2 பக்கம் 3 பக்கத்துக்குலாம் எழுதி வச்சிருப்பாங்க. பிகாஸ் அந்த பெண்கள் வந்து உண்மையிலே அவ்ளோ அழகா இருந்திருக்காங்க. அண்ட் நெறைய பேருக்கு அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் படிக்கவும் பிடிக்கும். ஜஸ்ட் அது வர்ணிக்கிறது தானே. வாவ்! இந்த ஒரு பொண்ணு அது ஆபாசமான வர்ணனை எல்லாம் கிடையாது. ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வர்ணிச்சிருப்பாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டான புத்தகங்கள் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, யவனராணி வந்து உங்களுக்கு இப்படிதான். பிகாஸ் எனக்கு அது பெர்சனலி அவ்வளவா கனெக்ட் ஆகல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த புத்தகத்த படிக்கிறதுக்கு. மேபி நான் வந்து சாண்டில்யன் சாரோட கடல்புறா ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நான் வந்து சொல்றேன். கடல்புறா நானும் படிச்சது கிடையாது. ஃபைனலா வந்து மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து புதுமை பித்தன் சாருடைய சிறுகதைகள். தமிழ் சிறுகதைகள் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய பேர் ஞாபகத்துக்கு வரணும்னா புதுமை பித்தன் சார் தான். நக்கல், நையாண்டி, இந்த கேலி, கிண்டலு இதெல்லாம் வந்து சிறுகதைகள்ல ஒரு மனிதரால கலந்து எழுத முடியுமா அப்படின்னா, புதுமை பித்தன் சாரால டெஃபினட்டா முடியும். சார் வந்து தமிழ்ல அந்த காலத்திலேயே வந்து சிறப்பா ஏகப்பட்ட வொர்க்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. உலக இலக்கியங்கள பத்தி தன்னுடைய பார்வையில எழுதியிருக்காரு. விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு. சார வந்து நெறைய பேர் கிண்டலே பண்ணுவாங்க. "நீ என்ன உனக்கு என்னப்பா? நீ வந்து கடவுளையே வந்து வீட்டுக்கு கூப்ட்டு, கடவுளே வந்து சாப்பிட வச்சு, கடவுளே உன் மேகஸினுக்கு சந்தா கட்ட வச்சுட்ட" அப்படின்ட்டு. ஏன்னா சாருடைய ஒரு சிறுகதை வரும். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்ன்ட்டு. "உனக்கு என்னப்பா எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியுமா?" அந்த சிறுகதைகள்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னையிலருந்து 50 வருஷம் கழிச்சு படிச்சு பார்த்தாலும் அவ்ளோ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்ளோ ஒரு தேர்ந்த எழுத்தாளர் சார் வந்து தமிழ்ல. யாராச்சும் தமிழ்ல வந்து எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சாருடைய புத்தகங்கள தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க நடைக்காக வந்து அவருடையத ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து 12 ராசிகளுக்கும் நான் குடுக்குற புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் எல்ஸ் யூ லவ் டு சீ இன் அவர் சேனல் அப்படின்னும் சொல்லுங்க. தேங்க் யூ.